சென்னை கொளத்தூரில் மழை பாதித்த இடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். பெங்கல் புயல் கரையை கடந்திருக்கும் நிலையில் தற்பொழுது சென்னை கொளத்தூரில் மழை பாதித்த இடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை கொளத்தூரில் இருக்கும் மழை பாதித்த இடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அதனை ஆய்வு செய்து வருகிறார். மழை நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மழை பாதித்த இடங்களில் தற்பொழுது அமைச்சர்களோடு சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை வீனஸ் நகர், ஏஜிஎஸ் காலனி உட்பட பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றன. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக அந்த இடங்களில் தாழ்வான குடியிருப்புகளில் மழைநீர் அதிகம் தேங்கியிருந்தது. அதே போல தாழ்வான இடங்களில் இருந்த பெரும்பாலான பொதுமக்களை அங்கு இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள், அதே போல தாழ்வான இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு நிவாரண மையங்களில் அவர்களை தங்க வைத்திருந்தார்கள். அவர்களை நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள உணவு உட்பட அடிப்படை வசதிகள் தொடர்பாக அவர்களிடம் கேட்டிருந்து வருகிறார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உட்பட பல்வேறு அதிகாரிகளும் உடனிருக்கிறார்கள். வட சென்னையின் முக்கியமான தொகுதியாக பார்க்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக 440 கோடியே 62 லட்சம் ரூபாயும், இதர துறைகளின் சார்பாக 886 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவும் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக ஒதுக்கீடு செய்து கடந்த நிதியாண்டின் கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மீதமுள்ள நிதியை அந்தந்த துறைகள் வாரியாக நிதிநிலை அறிக்கை மூலமாக அடுத்த 2 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். வட சென்னையில் பெரும்பாலான இடங்களில் கடந்த மழை காலங்களை ஒப்பிட்டு அதிக அளவில் எங்கெங்கு மழைநீர் அதிக அளவில் தேங்கும், வெள்ள அபாயம் ஏற்படும் இடங்களில் கூடுதலாக கணக்கிட்டு அந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த இதற்கு முன்பாக நடந்த ஆய்வுக் கூட்டங்களின் போது முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் முதலமைச்சர் தவறாமல் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சென்று அடிப்படை வசதிகளையும் அதே போல மழைநீர் வடிகால் கட்டமைப்பு வசதிகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்றைய தினம் தன்னுடைய சொந்த தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். வெள்ள அபாயம் ஏற்படுவதை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முறையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதா என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நேரடியாக அழைத்து அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டிருந்திருந்தார். இந்த நிலையில்தான் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை வீனஸ் நகர், ரெட்டேரி, பாலாஜி நகர், தனிகாச்சலம் நகரில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தில் பெய்த மழையின் கூட தனித்தனியாக 5 இடங்களில் தன்னுடைய ஆய்வை நடத்தியிருந்தார். அதே போல அங்கு பணிகள் மேற்கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கியிருந்தார். சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலைக்கு பிறகாக பெரும்பாலான இடங்களில் கனமழை இல்லை. தாழ்வான குடியிருப்புகளில் சூழ்ந்த மழைநீர் பெருமளவில் வடிய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்புகளில் இருந்த பெரும்பாலான பொதுமக்களை ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு 3 வேளை உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் தரமாக இருக்கிறதா, அதையெல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டிருந்து வருகிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியை முதலமைச்சர் சிறந்த கவனிப்புடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வார். அடிப்படை வசதிகள் வழங்குவார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது கடந்த 2 ஆண்டுகளில் அங்கு மழைநீர் வடிகால் அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகத்தின் வாரியத்தின் சார்பில் கடந்த 1 வருடத்துக்கு முன்பாக கொளத்தூர் வீனஸ் நகரில் 19 கோடியே 86 லட்சம் செலவில் கழிவுநீர் வெளியேற்று நிலையம் செயல்பாடுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் கேட்டிருந்திருந்தார். இந்நிலையில்தான் வீனஸ் நகர், ஜெயந்தி நகர் பகுதிகளில் விடுபட்ட தெருக்களுக்கு பாதாள குழாய் மூலம் கழிவுநீர் அகற்றக்கூடிய பணி நடைபெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறதா அல்லது தற்பொழுது கூடிய நிலவரம் என்ன என்பதெல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டிருந்த பின்னர் பல்வேறு இடங்களில் சென்று பொதுமக்களுடைய குறைகளையும் கேட்டறியிருக்கிறார்.